ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நோட்ஸ் தான், பாலிட்டி நோட்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் வந்து எது எடுத்துக்காங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் பிரகதீஷ் ஸ்கூல் புக்கு, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், அந்த மாதிரி இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது செகண்ட் பார்ட் இருக்கு, நான் அதை அதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நோட்ஸோட இது முக்கியமானது இதுதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க. பிரகதீஷ், அப்புறம் லக்ஷ்மிகாந்த், இது எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் மட்டுமே இவ்வளோ, அதாவது வித் கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி லிஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அந்த இது மாதிரி பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட செகண்ட் பார்ட்டும் இருக்கு. அதாவது அது ரெண்டுமே நான் வந்து அப்லோட் பண்றேன். அதோட லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் என்ன, நான் போட்ட வீடியோஸ் வரைக்கும் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாலிட்டி சம்பந்தமா என்ன வீடியோ போட்டாலும் அதுல டக்குன்னு 1000 மேல ரீச் ஆயிடுது. பட் மத்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸோ இல்ல யூனிட் 8ஓ அந்த மாதிரி போட்டா ரீச்சே ஆக மாட்டது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் எல்லாரும் வந்து பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியம், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் விட்டுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபீல் ஆகுது. பட் அப்படி பண்ணாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு பாலிட்டி முக்கியமோ மத்ததும் பாருங்க. ஈஸியா எடுக்க போற மார்க் எடுக்கிற ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிட்டி தான். பட் மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதுவும் வந்து பாருங்க. ஸோ சிலபஸ்லாம் பிரேக் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பாலிட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் நோட் பண்ணுங்க. ஸோ வந்து அதே மாதிரி யூனிட் 8க்கு ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இருக்க யூனிட் 6க்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா பிகாஸ் வந்து நீங்க INM பிளஸ் அந்த இதை கவர் பண்ணீங்கன்னாவே மேக்ஸிமம் யூனிட் 6ம் கவர், அதாவது 2 in 1 மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு யூனிட் 6 முடிச்சுட்டு INM முடிச்சாலும் ஓகே, INM முடிச்சுட்டு யூனிட் 6 முடிச்சாலும் ஓகே. ரெண்டும் வந்து ஒரு கனெக்டடான ஒரு இது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்குன்னா ஒரு கம்மி தான். INM வந்து ஒரு 5 மார்க்ஸ், 60 ஒரு 5 மார்க்ஸ், ஒரு 10 மார்க்ஸ் தான் அப்படின்னாலுமே யூனிட் 6ல இருந்து நிறைய மார்க்ஸ் வருது இல்லையா? ஸோ அதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா தனியா புக்ஸே வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் PDF-ஆவே இருக்கு, அதெல்லாம் வந்து எடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதாவது ஒரே இதா தொகுத்து கொடுத்துருப்பாங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே பாத்தீங்கன்னா ஜியாகிரபி கவர் ஆகும், அதாவது அந்த பிசிக்கல் ஜியாகிரபி தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ ஜியாகிரபி பிளஸ் இது வந்து ரெண்டும் கவர் ஆகும். ஸோ ஒன்னோட ஒன்று வந்து ஒரு ரிலேட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு வந்து சொல்வேன், ஒரு அட்வைஸ் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நான் வந்து என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸ்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காட்டுறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சிலபஸ்ல வந்து எதை வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இது போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வந்து நான் எப்படி சொல்றது, புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ் அப்படிங்கறத விட புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வந்து அப்படி வச்சிருக்கேன். இந்த இந்தியன் எக்கனாமி வந்து புக்ல இருக்கிறது முடிச்சிருக்கேன். பட் இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப வீக் இருந்து வந்து நான் எழுதிப்பள்ளியா கொஸ்டின்ஸ் அதை வச்சு அனலைஸ் பண்ணதுல என்னோட வீக் ஸ்பாட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் இங்க போட்டு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட் முடிக்கணும், அடுத்து எது முடிக்கணும், அடுத்து பார்த்தோன்னா இந்த பாலிட்டி முடிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ரிவிஷன் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மார்க் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போகும். ஸோ அந்த 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல எல்லாம் இருந்து போயிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் கன்வியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து நான் வந்து இப்படி விட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த நல்ல ஒரு இதா இருப்பேன் இல்லையா, ஒரு ஃபிட் ஆயிருப்பேன் ஒரு சாப்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்னா ஃபிட் ஆயிடும். பட் அதே நான் வந்து இப்போ நான் எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே எடுத்தோன்னே நம்ம எல்லாம் என்ன படிப்போம், எடுத்தோன்னே இந்தியன் பாலிட்டி தான் படிப்போம், மற்றதெல்லாம் வந்து விட்டுரும். அப்ப என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். கடைசியா என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணிட்டு வரும்போது கடைசியா நம்ம எதெல்லாம் படிக்காம விட்டு போனோமோ, எதனால நம்மளுக்கு மார்க் போச்சோ அது எல்லாமே நம்ம அப்படி விட்டுருவோம்.
ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து நடக்கும், இப்படிதான் நம்ம மார்க் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறத ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு படிச்சு முடிச்சு மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் கடைசி வரதுக்குள்ளார நான் பின்னாடி இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி வீக் ஸ்பாட் எல்லாம் முடிச்சு அதையும் ஸ்ட்ராங்கா மாத்திட்டு ஸ்ட்ராங்கா எல்லாம் சேர்த்து மொத்தமா போட்டு அடிச்சு நோத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகேங்களா. சரி, எனக்கு ஒரு நல்ல ஐடியாவும் பட்டுச்சு. மேக்சிமம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட வீக் ஸ்பாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா. உங்க வீக் ஸ்பாட் வந்து என்னவோ அந்த வீக் ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா மாத்துங்க. ஏன்னா அதாவது ஸ்ட்ராங்கராவோ ஸ்ட்ராங்கஸ்டாவோ மாத்துறது அது 2வது பட்சம். பட் வீக்கா இருக்கிறது ஸ்ட்ராங்கா மாத்துறதுன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு இதுவா இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஜெனரல் சயின்ஸ், இந்த ஜியாகிரபி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வைங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் மெயினா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சும்மா பாத்துடுவாங்க. மற்றபடி வந்து ரொம்ப டீப்பா போய் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்காதீங்க, இப்போதைக்கு வேண்டாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம விட்டோம், நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த ஜியாகிரபில 5 மார்க்கு அது போய் என்ன போய் விட்டோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து விடாதீங்க. அதுல இருந்து இப்போ நான் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு இது போட்டேன், ஒரு ஸ்கெடியூல் நான் போட்டேன்ப்பா. நான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெயினானதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்டரி போட்டுட்டேன், இல்ல இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமியோ, இல்ல வந்து யூனிட் 6 ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நான் எழுதி வச்சுட்டேன் இன்னைக்கு நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை அதாவது அது வந்து மேக்ரோ டாபிக்னு எடுத்துக்கலாமா, மேக்ரோ மைக்ரோன்னு பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி வந்து மைக்ரோ யூனிட்ல போட்டுருங்க. மேக்ரோ யூனிட் வந்து இந்த ஹிஸ்டரி இது கூட மைக்ரோன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் பாலிட்டி அதாவது யூனிட் 4, 5, 6 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டாபிக் முடிச்சோடனே இந்த மைக்ரோ யூனிட்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்கா முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த யூனிட் 1, 2, 3 வந்து நீங்க மைக்ரோவா கன்சிடர் பண்றீங்க, நான் இதை வந்து அதிகமா விட்டுட்டு போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, எனக்கு மார்க் போகுதுன்னு யோசிச்சிருங்க அப்படின்னா, நான் மார்க் கம்மியா இருக்குன்னு விட்டுட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. மேக்சிமம் நீங்க ஸ்டார்டிங் லைக் இந்த சிவிலைசேஷன் இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. அதை விட்டுட்டு இப்படி வாங்க, பின்னாடி வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட் இன் டைவர்சிட்டியோ இல்ல டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் ஆஃப் தமிழ்நாடு மூவ்மெண்ட் இருக்கா, அப்படி பின்னாடி இருந்து வாங்க. ஓகேங்களா. ஒன்னா அப்படி முடிச்சுட்டு வாங்க. ஒன்னு சிலபஸ் வைஸ்ல நீங்க முடிக்கிறீங்களா அது ஓகே தான். இல்ல பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்ல, லெசன் லிஸ்ட் வச்சிருப்பீங்க, ஜியாகிரபி, சயின்ஸ், ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல இருந்து பின்னாடி இருந்து எது நீங்க படிச்சு முடிக்கல, நான் தொட்டதே இல்லைன்னு யோசிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒவ்வொரு டாபிக்கா சும்மா முடிங்க. நீங்க வந்து பெருசாலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு 4 டாபிக் முடிக்க போறேன், வேணாம், அதெல்லாம் வேணாம். நான் இன்னைக்கு எடுத்து நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இதுல நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இல்ல இந்தியா ஆஸ் ஏ செக்குலர் ஸ்டேட் இதெல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது அந்த ஒரு டாபிக் இந்தியா ஆஸ் ஏ செக்குலர் ஸ்டேட் அவ்வளவுதான் முடிச்சு, இதெல்லாம் நான் எடுக்க போறேன், இது சம்பந்தமா ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்து அது கொஞ்சம் வந்து நான் அதுல என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுங்க. ஓகேங்களா. ஸோ எப்பவுமே ஒரு நாள் நீங்க வந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அது மேக்ரோ மைக்ரோ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் வந்து நான் இந்த முறை வந்து அந்த அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கேன். ஏன்னா நம்ம என்னதான் வந்து அகாடமில ஜாயின் பண்ணாலும் நாம வந்து அப்படியே பெருசா நம்ம அப்படியே டைம் டேபிள்ல போட்டு வச்சாலும் நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. ஒரு டைம் அது மெயினா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ டைம் லிமிட் அப்படின்றத விட நம்ம எவ்வளவு முடிக்கிறோம், பிரச்சனை இல்லாம முடிக்கிறோம், அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுவோன்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கூட வந்து அந்த ரிவிஷன் டைம் இருக்கு, அந்த லாஸ்ட் ஒரு 1 month 2 month இருக்கும்போது வச்சு நம்ம அப்படியே கடற்கடன் டைம் இது போட்டு நம்ம 1 வீக்ல நான் வந்து ஹிஸ்டரி முடிக்கணும், 1 வீக்ல நான் குவாலிட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் அதுக்குள்ள முடிக்க பாருங்க அந்த லாஸ்ட் அந்த 2 months. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அந்த லாஸ்ட் 1 month எல்லாம் விட்டோம்னா 6 month தான் வந்து சாலிதான் நம்ம கையில இருக்கு. ஸோ 6 month இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி நினைச்சு நிறைய டைம் ஏமாந்து போயிருக்கேன். நினைக்காதீங்க, 6 month தான் இருக்கு. ஓகேங்களா. டக்குன்னு போய் நீங்க யோசிக்கிறதுக்குள்ளார, ஏன்னா நம்ம கவர் பண்ண வேண்டிய சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வந்து யோசிச்சு இருக்காதீங்க, அதாவது வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்தே கேட்கறாங்க, தமிழ்ல என்ன கேட்கறாங்க புரிய மாட்டேதுன்னு யோசிக்காதீங்க. ஸோ ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, கண்டிப்பா அவங்க வந்து மக்களோட குறைய வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மோசமா இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. இப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம இந்த மாதிரி புலம்பிட்டு
கடைசி அது ஒன்றும் படிக்காம விட்டு கடைசி கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸே கேட்டு நம்ம ஒழுங்கா படிக்காம போயிட்டு மறுபடியும் ஃபெயில் ஆனோம்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால என்னால அவுட் சோர்ஸ் போய் படிக்கவே முடியல, எனக்கு அவுட் சோர்ஸ் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசம் இருந்தீங்கன்னா கூட புக்ஸ் முடிங்க, ஸ்கூல் புக்ஸை கன்ஃபார்ம் முடிங்க. அதுக்கப்புறமா புக்ஸ்ல இருந்து நான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பண்ணுவேன் அப்படின்ற இது எனக்கு இதாயிடுச்சு, நான் ஃபுல்லா இதாயிட்டேன் அப்படின்றதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு அவுட் சோர்ஸே பிடிக்கல அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அவங்க போய் அவுட் சோர்ஸ் பண்ணீங்க, வேற வழி இல்லை. மேபி நீங்க குரூப் 2 லெவல்லையோ 1 லெவல்லையோ கூட வந்து நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்க அப்படி படிக்கிறதுக்கு வாங்க, படிப்பு வந்து இது பண்ணுங்க. ஓகே, பாலிடிக்ஸ் எல்லாம் முக்கியம் தான், பட் வந்து படிப்பு முக்கியம் இல்லையா? ஸோ வந்து படிக்க ஆரம்பிங்க, இந்த மாதிரி வந்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷரும் போட்டுக்காதீங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி நம்ம வந்து படிச்சோம்னா பின்னாடி அதால ஒரு யூஸே வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தும் முக்கியம், ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க, படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சுத்தமாவே என்னால படிக்கிற டைமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 4 hours ஆச்சும் ஒதுக்குங்க. ஓகேங்களா? 4 hours ஒதுக்குங்க, 4 hours ஒதுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 hoursல பாத்தீங்கன்னா 2 hours. ஓகேங்களா? 2 hours வந்து தமிழுக்கு எப்பவுமே தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து போட்டு பாருங்க, சரி அந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அதை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க 2 hours. அந்த மீதி 2 hoursல பாத்தீங்கன்னா 1 hour ஜிகேக்கும் 1 hour வந்து மேக்ஸ்க்கும் கன்ஃபார்ம் வந்து பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி உட்காடுறீங்க அப்படின்னா அப்ப அந்த டைம்ல சும்மா அப்படியே ஒரு ஏதாவது ஒரு சேனல் பார்ப்பீங்க, அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு 4 hours தான் இருக்குனாலுமே அதுக்குமே பிளான் இருக்கு. ஓகேங்களா? உங்களால பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து படிக்க முடியும். அதனால வந்து விடாதீங்க, கண்டினியூஸா படிக்க முடியலனாலும் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முடியுங்க. பட் படிச்சு முடியுங்க. முடியவே இல்லை எனக்கு என்னால நீங்க சுத்தமா படிக்க முடியல அப்படின்னா கூட சும்மா புக் எடுத்து ஓபன் பண்ணி ஒரு படிச்சு ரொம்ப பிடிச்ச டாபிக் இருக்குல்லையே அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து நம்ம ஒரு நாள் விட்டா கூட நம்மளோட கன்சிஸ்டன்சி நம்ம அடிப்படும். ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில நோட்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க அதாவது பார்த்தோன்னா ஜியோகிராஃபி தமிழ். ஓகேங்களா? ஜியோகிராஃபி தமிழ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா பாலிடிக்ஸ், அது எக்கனாமிக்ஸ் தமிழ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்றேன்.